டீனேஜர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க, ஃபேமிலி ஃபீல் குட்டாகவும் எடுத்திருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது எனக்குலாம். டெஃபினட்டாக பொங்கல் செலிப்ரேஷனுக்கு இந்த படம் பெஸ்ட்டான நல்ல ஃபீல் குட் மூவி. ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி நிறைய புதுசாக எதிர்பார்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று நீங்கள் மாடர்னாக போயிருங்க, இல்லை ட்ரெடிஷ்னலாக போயிருங்க. மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். ஜெயமிக்கு ரொம்ப கம்பேக் மாதிரி தான். டெஃபினட்டாக பொங்கல் செலிப்ரேஷனுக்கு இந்த படம் பெஸ்ட்டான டெஃபினட்டாக பார்க்கலாம். ஒரு நல்ல ஃபீல் குட் மூவிஸ். தமிழில் ஒரு அமைதியான படம் வர்றதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போது ஒரே வயலன்ஸ் வெட்டுக்குத்தா இருக்குது, எதுவுமே இல்லாமல் நல்லா ஃபேமிலியோட பார்க்க மாதிரி ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. கதை வயசில் வந்துட்டு அவங்க ஏதோ புதுசாக ட்ரை பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், 2.5 hours போனதே தெரில. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருக்கும். ட்ரைலருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறையா இருந்துச்சு. ட்ரைலர் ஒன்று எதிர்பார்த்து வந்தோம், இதில் ஒன்று எதிர்பார்த்து வந்தோம். பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி நிறைய புதுசாக எதிர்பார்த்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஹைலைட்டே மியூசிக் தான் சொல்லணும். மியூசிக் இருந்தனால தான் அவ்வளோ நேரம் உட்காரவே முடிஞ்சுது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுத்ததா மியூசிக். உண்மையிலே படத்தில் ரொம்ப பெரிய ஹைலைட்னா மியூசிக் தான். ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் அபவுட் மேரேஜ் அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டாக ஒரு ட்ரூவான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து அவங்க நல்லாவே கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மாடர்ன் அவுட்லுக், இன்னைக்கு இருக்கிற ஒரு ஜென்ரேஷனுக்கான ஒரு நியூ ஏஜ் அவுட்லுக் மாதிரி இருக்குது. உங்களை மாதிரி ரொம்ப குரூர புத்தி பின்னோக்கி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி மைண்ட் செட்டில் இருக்காங்கல்ல, அந்த ஆட்களுக்கு இந்த படம் செட்டே ஆகாது சுத்தமாக. ஓகேவா? நீங்கள் இப்போ உலக சினிமா பார்க்குறவங்க எல்லாம் சினிமா பார்க்குறோன்றாங்கல்ல, உலக சினிமா பார்க்குறவங்கலாம் வந்து பார்த்தாங்கன்னா ஹாலிவுட்டில் மட்டும் வர ஒரு கான்செப்ட். ஸ்லோவாக இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஆனால் கதை ஓகே தான், ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இல்லை, இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க படத்தை பார்க்குறேன். நல்லா எடுத்திருக்காங்க, எனக்கு பிடிச்சிருந்தது அவங்க டைரக்ஷன். அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ரொம்ப லைக் ஆர்குமெண்டபிளாக தான் இருக்குது. பட் ஸ்லோலி வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறாங்க. இன்னும் கடைசியாக சொல்ல வராங்கன்னு தெரியல. கடைசி 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ஓகேவா இருந்துச்சு, சொல்ல வராங்கன்னு. பட் 10 மினிட்ஸ்க்கு அந்த கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப வேறு மாதிரி மாற்றிட்டாங்கன்னு தோணுது. இந்த ஜென்ரேஷன் தகுந்த மாற்றினாங்க. பட் படம் பயங்கரமான லேக், ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இந்த ஓடிடியில் வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ஓட்டி விட்டு பார்த்துருக்கலாமா அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. இந்த ட்ரெண்டுக்கு அதுதான் செட் ஆகிற மாதிரி எடுத்துருக்காங்க. தப்பாலாம் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. டீனேஜர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க, ஃபேமிலி ஃபீல் குட்டாகவும் எடுத்திருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது எனக்குலாம். அந்த ஒரு ஃபீல் கொடுக்குறது, குழந்தையோட கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், மற்ற இடத்துலையா இருக்கட்டும், அந்த மியூசிக் போகலை அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப டவுனாக இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. படம் கதை வரையாக ஓகே, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கொடுத்துருக்கலாமோ, கொஞ்சம் நிறைய இடத்துல ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி படம் ஒன்றும் நல்லா கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற ஒரு கான்செப்ட் தான். நிறையா விஷயங்கள் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் காமெடிஸ் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கதையை விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி படம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு திருப்தி இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று மாடர்னாக சொல்லிடுங்க, ரொம்ப ஹைடெக் மாடர்னாக சொல்லிடுங்க. அதாவது கே மேரேஜ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பேம் வச்சுட்டு குழந்தை பெற்றுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரியான ஒரு கிளம்ஸியான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை வந்து ஸ்க்ரீன் பண்ண விதம் வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னா கதையில் வந்து பெரிய விஷயம் இருந்தால் தான் நம்ம ஸ்க்ரீன் பிளேயோ எல்லாமே ஒட்டும். ஆனால் கதையை வந்து அவங்க வந்து ஓரளவு ஒரு ஹைடெக்கான படம் பண்ணலாம்னு இருக்குன்னா, ஹைடெக்காக எதில் பண்ணியிருக்காங்கன்னா சினிமாட்டோகிராஃபிலையும் சரி, அந்த விஷுவல்ஸு எல்லாமே சரியான ட்ரீட்டு. ரொம்ப அப்படியே கூலிங்காக இருக்குது. ஒரு சமயம்லாம் போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை, பட் ஆவரேஜாக போயிட்டுருக்கு. படம் வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம் படத்தை. ஒரு லைட் ஹார்ட்டட் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக வந்து இந்த படம் வந்திருக்கு. ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜெயம் ரவியாக இருக்கட்டும், இல்லை நித்யா மேனன் மேடமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து ரஹ்மான் சார் அல்டிமேட்டாக அவர் பேக்ரவுண்டில் பிடிச்சிட்டாரு. ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைரக்டர் வைஸ் ஸ்டோரியும் வந்து ஒரு நல்ல ஸ்டோரி, எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்டோரி. ஸோ பெஸ்ட் என்டர்டெய்னர். ஸோ ஒன்று நீங்கள் மாடர்னாக போயிருங்க, இல்லை ட்ரெடிஷ்னலாக போயிருங்க. ரெண்டு வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே நம்மளுக்கு கதை தெரிஞ்சிருச்சு. அதுக்கும் ரெண்டுக்குமே மிக்ஸ் சரியாக ஆகலை. இது வந்து ஜென்சி ஆடியன்ஸ்க்காகவே எடுத்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா, இல்லை எப்படி? இல்லை, அப்படி சொல்ல முடியல எனக்கு. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேக். ஆனால் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. ஆனால் 2 மணி நேரம் படம்ன்றபோது கொஞ்சம் நம்மளுக்கு என்கேஜிங்காக இருக்கணும்ல மூவி. ரொம்ப ஸ்லோவாக இருந்தது, அதுதான் எனக்கு என்னைய பொறுத்து. ரஹ்மான் சார் அந்த ஒரு பாட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பட் பிஜிஎம்லாம் ஓகே, மற்ற சாங்ஸ்லாம் வந்து மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் மாதிரி தான் இருக்குது, ஸ்பெஷலாக எதுவுமே இல்லை.
இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து ஆக்சுவலி அது 2017 காமிச்சிருக்காங்க. அப்பயே அக்செப்டடுங்கும் போது இப்போல்லாம் ஈஸி தானே. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆக்சுவலி வந்து டெஸ்ட் டியூப் பேபியோட நிலமை என்ன, அதோட இது என்ன அப்படிங்கிறது தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கான விளைவுகளும் எந்த விதத்தில் இருக்குங்கிறதையும் காமிச்சிருப்பாங்க. ரஹ்மான் சார் மியூசிக் இந்த படத்துக்கு வேலையே இல்லை, அந்தளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அதுக்குள்ளே ஸ்பேஸ் கொடுத்தா தான் அவர் நல்லாவே போட முடியும். ஒரு எமோஷனலான சீன்ஸ் இருக்கணும், ஒரு ரொமான்ஸ் சீன்ஸ் இருக்கணும், எந்த சீன்ஸுமே இல்லை. அவங்க வந்து அப்படியே இனிமே ஒரு காலம் ஒரு 2020 2040 2030 வந்து இந்த மாதிரி தான் போக போகுது. யாருமே வந்து கல்யாணம் பண்ணாமே குழந்தை பெற்றுக்கலாம்னு ஆசைப்பட்றாங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அவங்க திணிக்கிறாங்களோன்னு தெரியுது. இது வந்து இங்கே உள்ள இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து இது ஒத்து வராத கதை தான் நான் சொல்ல முடியும். கண்டிப்பாக ரிலேட் ஆகிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க அதில். ஆனால் எங்கேயுமே முகம் சுளிக்கிற மாதிரி எங்கேயுமே அவங்க எதுவுமே எந்த சீனுமே வைக்கல. ஸோ வந்து லைக் ரியல் டைமில் நம்ம என்ன ஃபேஸ் பண்ணுறோமோ, என்ன இருக்கமோ, என்ன பார்க்குறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு பெக்யூலராக தனியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு உணர்ச்சியை கொடுக்குற படம் தான் இந்த படம். இல்லை, கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து படத்தில் வந்து எதுவுமே வந்து வல்கரா இல்லை. சொல்ல போகிற கான்செப்ட் எல்லாமே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபெமினிசம் பற்றி பேசியிருக்காங்க, அதே மாதிரி ஆன்டி ஃபெமினிசம் பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ மாடர்னான விஷயங்கள் எல்லாமே பேசியிருக்காங்க. எல்லாமே அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் ரொம்ப கரெக்டான லெவலில் தான் பேசியிருக்காங்க. கதையை ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் சொல்லிட்டாங்க. அதனால நம்மளுக்கு அடுத்து என்ன வருது, ஒரு ஆடியன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது அடுத்து என்ன நம்ம எதிர்பார்ப்போம். அது ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்தை சொல்லிட்டாங்கனால நம்மளால் படத்தை உட்காந்து பார்க்க முடியல. ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு ஆவரேஜாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் நிறைய லேக் வருது. பட் என்ன கதை வரப்போகுதுன்னு எல்லாருக்குமே க்ளீனாக தெரிஞ்சனால நம்மளால் உட்காந்து படம் பார்க்க முடியல. இந்த படம் கன்ஃபார்மாக இன்னொரு ஃப்ளாப்பில் தான் போய் சேரும். இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த கான்செப்ட் நல்லா இருந்தது. ஆனால் அந்த கொண்டு போன மூவியோடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருந்தது. அது எல்லாருக்குமே வந்துட்டு செட் ஆகுமான்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு சார் படத்தில் நான் ஸ்பெசிஃபிக்காக நான் ட்ரெய்லர் பார்க்கல, டீசர் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. நான் அப்படியே தான் போய் பார்த்தேன். ஸோ எனக்கு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி எதுவும் தெரியல. பட் லைக் தேர் ஆர் ஃபியூ சேலஞ்சஸ் லைக் போத் ஜெண்டர் இஸ் ஃபேஸிங். ஸோ அதில் வந்து ஜெயம் ரவி சார் வந்து ரியலைஸ் பண்ணுற ஒரு சீன் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டெஃபினட்டாக பார்க்கலாம். இல்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக டெஃபினட்டாக ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்க்கலாம். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இல்லை, அது வந்து அக்செப்ட் பண்ணணுங்கிறது அவங்க சொல்லலை. இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கோ இன்னைக்கு இருக்கிற இதுக்கோ வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான படம் தான் இந்த படம். எத்தனை படம் அவருக்கு சரியாக போகல, கூட ஒரு படம் சேர்த்துக்குங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. எனக்கு ரொம்ப ஜெயம் ரவி இந்த படத்துக்கு தேவையே கிடையாது. சின்ன பையன் யாராவது போட்டுருந்துருக்கலாம், நல்லாவே இருந்திருக்கும். இந்த நம்ம ஷாண்டிகா மாதிரி ஒரு பையனை கொடுத்தா கூட இது கதை பொருத்தமாக இருக்கும். நானும் ஓகே கண்மணி மாதிரி தான் இருக்குன்னு நினச்சிருந்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. துல்கர் பண்ணதும் நித்யா மேனன் பண்ணது வந்து உண்மையிலேயே சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு திருச்சிற்றம்பலம் மாதிரி பண்ணியிருந்தா கூட நல்லாயிருக்கும். அதுலேயும் இதில் உள்ள சீன்ஸ்லாம் சில சீன் கனெக்ட் ஆகுது. ஸோ அதுலேயும் வந்து பக்கத்துலேயே லவ்வை வச்சுக்கிட்டு அங்கிட்டு அலைவார் இல்லையா, அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து ஒரு கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு இருக்குது, அங்கிட்டு அலையிற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்குலாம் போயிடுச்சுன்னா வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எந்த அவசரமே இல்லை. ரிலீஸை காட்டின அவசரம் இது. ஆக்சுவலி February 14th காலேஜ் அன்றைக்கி தான் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விடாமுயற்சி வராதனால இந்த டைமில் ரிலீஸ் ஆயிருக்கு. இது சரியான டைமாக இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, அது வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் ஒப்பீனியன் இருக்கலாம். ஓகேவா, இது வந்து படம். ஓகேவா, நான் அந்த விஷயத்தை பற்றி நான் பேசவே இல்லையே. இல்லை, அது எதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? மார்க்கோ படம் பார்த்தீங்களா? அதில் அவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணுறாங்க. அதெல்லாம் நீங்கள் உட்காந்து பார்த்து பாராட்டுறீங்க. அப்புறம் அதை பார்த்து ஃபாலோ பண்ணி யாரும் கொலை பண்ணா ஓகேவா உங்களுக்கு? படத்துல என்ன கான்செப்ட் இருக்குங்கிறது அவங்களோட தனிப்பட்ட விருப்பங்க. நான் படம் எப்படி இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க படத்துல இருக்க விஷயம் நல்லதா கேட்டதான்னு பேசிட்டு இருக்கீங்க. மார்க்கோ படம் சமூகத்தை சீரழிக்காதானா? ஜெயிலர்ல வந்து ரஜினிகாந்த் வந்து தலையை விட்டுறது சமூகத்தை சீரழிக்காதானா? இந்த படமும் சமூகத்தை சீரழிக்காது. குடும்பத்தோட தாராளமா பார்க்கலாம். காமெடி ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். காமெடி நல்லா கொண்டு போறாங்க. போர் அடிக்கவே இல்லை. எல்லாமே வந்து ரொம்ப எங்கேஜிங்கா இருந்துச்சு. கம்பேக் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இந்த 2K கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு படம். எல்லாமே ஆசம். ரொம்ப நல்லா இருக்கு படம்.
எல்லார் ஆக்டிங்குமே நல்லா இருக்குது. நீங்கள் மஸ்ட் வாட்ச் படம். ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் டீனேஜர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும், செகண்ட் ஆஃப் வந்து ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி இருக்கும்.